ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, February 8, 2025. நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவது, மனதினை அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்தும் விடுவித்து விடுவது, அனைத்து கவலைகளையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விடுவது. இதுவே முழுமையான சத்திய ஞானத்தின் அடையாளமாகும். சத்தியம், சிவம், சுந்தரம். நாமோ சத்தியமானவர்களாவோம். அதனால் நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். மேலும் ஆத்மாவினை மிகவும் அழகாக்கிக் கொண்டிருக்கின்றோம். சத்திய ஞானமே நம்மிடம் வந்துவிட்டது. நமக்கு பிரபுவோடு சந்திப்பு ஏற்பட்டுவிட்டது. ஜன்ம ஜன்மங்களாக நாம் அலைபாய்வது முடிவடைந்து விட்டது. நமக்கு பக்தியின் பலனும் கிடைத்துவிட்டது. பாபா நமக்கு முழுமையான ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். எனவே நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம். நமது மனம் எங்கெல்லாம் அலைபாய்கிறது என்று சோதனை செய்வோம். மாயத் தோற்றங்களுக்கு பின்னால், வீணான இச்சைகளுக்கு பின்னால், காமம், கோபம், அகங்காரத்தின் பின்னால், பேராசை மற்றும் பற்றுதலின் பின்னால், அல்லது பொறாமை, வெறுப்பு ஆகியவற்றின் குழப்பங்களில் நாம் மாட்டிக்கொண்டோமா? எதன் பின்னால் நம் மனம் அலைபாய்கிறது? ஏனென்றால் எதுவரையிலும் சித்தத்தை அமைதிப்படுத்தவில்லையோ அதுவரையிலும் நாம் சக்தி வாய்ந்தவராக ஆக முடியாது. மேலும் உண்மையான ஈஸ்வரிய சுகத்தையும் அனுபவம் செய்ய இயலாது. எப்போது நமது சித்தத்தினை அமைதியாக்கி விடுவோமோ அப்போதுதான் ஈஸ்வரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. எனவே அனைவரும் தங்களிடம் ஞானத்தின் பாயிண்டுகளை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்யக்த முரளிகளை படிப்பதால் நல்ல ஞானத்தின் சிந்தனைக்கான பாயிண்டுகளை குறித்து கொள்ளலாம். அவற்றை சிந்தனை செய்யும்போது அநேக வீணான எண்ணங்கள் முடிவடைந்துவிடும். ஞானத்தின் பலத்தினால்தான் வீணானவற்றை அழிக்க முடியும். முதலில் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை பற்றி ஆழமாக சிந்தியுங்கள். உண்மையில் நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டுமா? உங்களது மகிழ்ச்சியை இழக்கும் அளவிற்கு அது மிகப்பெரிய விஷயமா? உங்களது மன நிம்மதியையும் அமைதியையும் பறிக்கும் அளவிற்கு எந்த விஷயத்திற்கும் மதிப்பளிக்காதீர்கள். மிகுந்த சகஜமான முறையில் அவற்றை பற்றிய எண்ணங்களை முடித்துவிடுங்கள். வீணான எண்ணங்களை விட்டுவிட்டு எனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று நினையுங்கள். ஏனென்றால் சுயம் பகவான் என்னோடு இருக்கின்றார். இவ்வாறு உறுதியான எண்ணம் வைத்து கவலைகளை முடித்துவிடுங்கள். சுமைகளையும் கவலைகளையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்துவிடுங்கள். முழு நம்பிக்கை வையுங்கள். சர்வசக்திவான் பாபா அவசியம் எனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார். உரிமையோடு பாபா, இந்த காரியத்தை நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். அவ்வாறே இன்ன பிற தேவையற்ற எண்ணங்கள், காம விகாரம் சார்ந்த எண்ணங்கள், இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை பார்த்து ஏற்படக்கூடிய சஞ்சலத்தன்மை ஆகியவற்றை அழிப்பதற்காக ஞானத்தை பயன்படுத்துங்கள். நான் இப்போது முழுவதுமாக தூய்மையாக வேண்டும். இந்த விஷய விகாரங்களின் மயக்கத்தில் ஆத்மா நான் ஜென்ம ஜென்மங்களாக மூழ்கி கிடந்து எனது சக்திகளை இழந்தேன். இப்போது நான் பரிசுத்தமாக வேண்டிய நேரம். இப்போது நான் தெய்வீக நிலையை அடைய வேண்டும். இது காலம் வரை நான் செய்ததை இப்போது நான் செய்யலாகாது. வெளி உலகத்தவர் செய்யும் விஷயங்களையும் நான் செய்யக்கூடாது. இப்போது நான் தூய்மைத்தன்மையின் பாதையினை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இது தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்வதற்கான பாதையாகும். இது ஈஸ்வரிய பாதையாகும். சுயம் பரம சத்குரு என்னை இதில் அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார். நான் அவரைத்தான் பின்பற்ற வேண்டும். மற்ற அனைத்து பக்கங்களிலிருந்தும் எனது கண்களை நான் மூடிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம். மேலும் தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்வோம். எனவே இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை அழைப்போம். 2 தந்தையரும் மெல்ல மெல்ல கீழே இறங்கி வந்து என் முன்னிலையில் வந்து விட்டார்கள். பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்து விட்டார். பாபாவின் வரதான கரத்தின் குடைநிழலை அனுபவம் செய்வோம். அவரிடம் திருஷ்டி பெற்றுக்கொள்வோம். தனக்குத்தான் இந்த ஆன்மீக போதையை ஏற்றிக்கொள்வோம். நான் தனியாக இல்லை. சர்வசக்திவான் என்னோடு இருக்கின்றார். எனவே
என்று மீண்டும் மீண்டும் பாபாவை அழைத்து வாழ்க்கையை ஆனந்தத்தால் நிறைத்து கொள்வோம். ஓம் சாந்தி.